ஏக்கோ வீட்டுக்கார மாதிரி இல்லக்கா சின்ன பொண்ணு வீட்டுக்காரே தான். அதுக்குள்ளேயே வேலையை முடிச்சிட்டு வந்துட்டாரு சின்ன பொண்ணு. அம்மா எல்லாரும் எங்க போயிட்டு வரீங்க கும்பலா? என்ன வேலைக்கு கீழைக்கு போனீங்களா? நாத்து நட களை வெட்டன்னு. என்னடி சின்ன பொண்ணு உங்க வீட்டுக்காரர் ரொம்ப ஓவரா பேசுறாரு. அட இல்லண்ணே நுங்கு சாப்பிடலான்னு வந்தோம். ஆனா பனைமரம்லாம் ரொம்ப பெருசு பெருசா ஹைட்டா இருக்குது. அதான் நுங்கு பறிக்க முடியல வீட்டுக்கு போயின்னு இருக்கோம். என்ன நுங்கு சாப்பிடலான்னு வந்தீங்களா? என்ன இந்த சின்ன தோரை இருக்கும்போது நீங்க நுங்கு சாப்பிடாத போலாமா? அங்கே இருங்க, நான் பறிச்சு போடுறேன். யோ என்னையா வேலையை முடிச்சா வீட்டுக்கு போய்கினே இரு. என்ன ஊத்திக்கின்னு வந்துட்டியா? ஊத்திக்கின்னு வரல கீத்திக்கின்னு வரல, அங்கே இருங்க, வண்டியை நிறுத்திட்டு வரேன். என்ன கையில காசு ஆட்டம் போடுதோ? வாய்ஸ் சாப்பிடலாம் அதிகமா இருக்கு. ஏடி சின்ன பொண்ணு, சுப் சுப் சுப். சின்ன பொண்ணே என்னை குறைச்சு எடை போட்டுறாத. பனை மரத்துல ஏறி உங்களுக்கு எவ்வளவு நுங்கு வெட்டி போடுறேன்னு பாத்துக்கோங்க. ஏனே நுங்கெல்லாம் வேண்டானே, இன்னொரு நாள் வந்துட்டு நுங்கு பறிக்கலாம். இப்ப தேவையில்ல, போலாம் வாங்க. ஏமா தங்கச்சி, நான் இருக்கும்போது நீங்க ஏன் சும்மா போகணும்? நான் பறிச்சு போடுறேன், இருங்க சாப்பிட்டு போங்க. விடிடி வசந்தி, இந்த மனுஷன் ஒரு ஐட்டம் சொன்னா கேட்க மாட்டாரு. அவர் இஷ்டத்துக்கு என்ன பண்றாரோ பண்ணட்டும்.